ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மணி சார். அடல்ட் டைஸ் ஃபார் எவர் தான் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்திங்கிற நேமோட ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னென்னா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எதை ஓப்பன் பண்ணாலும், அதாவது நியூஸ் சேனல் இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா, அப்புறம் லிட்ரலி சோசியல் மீடியாஸ் எதை ஓப்பன் பண்ணாலும் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்திங்கிற குரல் மட்டும்தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, அந்த 2 நாய்ங்க கிட்ட இன்னைக்கு விசாரணையில் சொல்லியிருக்கானுங்க, அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட் வாங்கி கொடுத்து தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாடியில் தான் வச்சு இதை பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லியிருக்கானுங்க. யாருன்னா அந்த கருணாஸுங்கிற நாய் தான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த விவேகானந்தனும் ஒத்துக்கிட்டான். இப்போ வந்துட்டு அவனுக்கு 15 நாள் அது என்னது கோர்ட் சம்மந்தமான ஜெயிலில் அந்த அது ஏதோ சொல்லுவாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ. அந்த ஜெயிலில் வந்துட்டு இப்போதைக்கு அவங்கள 15 நாள் வச்சுருக்கானுங்க. இன்றைக்கி வந்துட்டு அந்த குழந்தைய அடக்கம் பண்ணுறது எல்லாமே பார்த்தேன். அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருந்ததுன்னா நம்ம எப்படி தூக்கிட்டு போவோமோ அது மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து இப்படி தூக்கிட்டு போகிறாங்க அசால்ட்டா. பச்சை குழந்தைங்க, பச்சை குழந்தை. அந்த குழந்தைக்கு எவ்வளோ கனவு இருந்திருக்கும், எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும். இந்த எச்சக்கலை நாய்ங்களால் இன்றைக்கி அந்த குழந்தை நம்மளை விட்டு போய் மண்ணுக்குள்ளே இன்றைக்கி உறங்க போயிடுச்சு உடல். அந்த குழந்தை அடக்கம் பண்ணுறப்போ சீரியஸாக இந்த அளவுக்கு வந்துட்டு நான் எமோஷ்னல் ஆகுவேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன். அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருந்த பொம்மை, ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக், அது வரைக்கும் அந்த குழந்தை சார்ந்த அத்தனையும் இந்த குழிக்குள்ளே போட்டு மூடினாங்க. மணிப்பூர் நியூஸ் எவ்வளோ சென்சேஷன் ஆனிச்சு. போகிறவன் வரவன், ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் ஒரு 2 பொண்ணுங்களை எவ்வளோ சித்திரவதை பண்ணானுங்க. இப்போ இடையில ஒரு ஏதாவது பார்த்தேன்னா இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். என்னன்னா, என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த இதை அனுப்புனா. ஒரு ஸ்கூலில் எல்கேஜி அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு 5-6 வயசு சம்திங் போட்டிருந்தது. ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் தான் போட்டிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை. 2 நாய்ங்க, ஆசிரியர் ப்ளஸ் இன்னொரு நாய். இதுக்கு முன்னாடி சொன்னது அந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெர்னாண்டஸ் ஆல் ஓவர் கொடூரம் நடந்துச்சு அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சாபுத்திரி அண்ணா அவங்களோட வீடியோ பார்த்தேன். அந்த அண்ணா வந்துட்டு சொன்னாங்க, ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க போல். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, எவரி 18 செகண்ட்ஸ் ஃபார் ஒன் கேர்ள் வன்கொடுமைக்கு ஆளாகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது உண்மைதாங்க, சீரியஸாக உண்மைதான். இதெல்லாம் பார்க்குறப்போ உண்மைன்னு தான் தோணுது. இந்த மாதிரி எச்சக்கலை நாய்ங்களாம் நம்ம ஊரில் இருக்க வரைக்கும் சத்தியமாக இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு பயமாக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான தண்டனை, அதிகபட்ச தண்டனை ஜெயில் 10 வருஷம் இல்லை 15 வருஷம் இல்லை ஆயுள் தண்டனை. அவனுங்க இதில் வந்துட்டு நன்னடத்தை காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வெளியே வந்துடுவானுங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் உள்ள நல்லவனாக இருந்துட்டு இதில் உள்ள வந்திருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 18 வயசு 19 வயசு பயிலுங்க. 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கள சீர்திருத்த பள்ளி தான். ஸோ சீர்திருத்த பள்ளிங்கிறப்போ அதிகபட்சம் அவங்களோட 18 இயர்ஸ் பார் ஆகிற வரைக்கும் தான் அவங்க வந்துட்டு ஜெயிலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே விட்டுருவாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ இவனுங்களுக்கு ஏன் நம்ம வந்துட்டு கொடூரமான தண்டனை, மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோடய கேள்வி.
இவனோட அம்மா அப்பா ஒழுங்காக வளர்த்துருந்தா இந்த நாய் இப்படி வந்திருக்காதுங்கிறது தான் என்னோட பதில். ஸோ இவனுங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிற அந்த மனிதன் கொடுமையான தண்டனை, மரண தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம், மக்களோட விருப்பமும் கூட. ஸோ எல்லோரும் ஜஸ்டிஸ் கேட்டு ஒன்றும் இல்லைங்க. நான் சாதாரணமாக இன்றைக்கி வந்துட்டு ட்விட்டருக்குள்ளே போனேன். ஆல் சோஷியல் மீடியாவுக்குள்ளே நான் ஒரு இதில் போயிட்டு யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் தான். இன்றைக்கி உள்ள போயிட்டு நான் வெளியே வர ஒவ்வொரு செகண்டும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துலேருந்து சப்போர்ட் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆக்டர்ஸ், யூடியூபர்ஸ், எக்கச்சக்க பேர் உண்மையை சொல்லணும்னா எக்கச்சக்க பேர் அவங்களோட இதை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரே ஒரு இது தான் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி. இவங்களுக்கு ஒரு கொடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம், மக்களோட விருப்பம். அண்டு நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்திங்கிற இதோட ஜஸ்டிஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட வீடியோ எண்ட் பண்ணுறேன் கைஸ். எல்லோரும் சேஃபாக இருங்க. மறக்காமல் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. அண்டு இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை நடு ரோட்டில் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட விருப்பம். உங்களோட விருப்பத்தை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். பாய்.